எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் காதி அப்படின்னு சொல்கிற பிராண்டோட கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு என்ன ஒரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலில் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்கிறேன். டிஃப்ரெண்ட்டான மேக்கப் லுக்கெல்லாம் அதில் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? ஃபெஸ்டிவல் மேக்கப், நார்மலாக செய்கிற சிம்பிளான மேக்கப், டிஸ்னி மேக்கப், சாரீ மேக்கப், நிறைய மேக்கப்பெல்லாம் இருக்குது. ஓகேவா? இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாலாம் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அங்கே பார்க்க முடியும். நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அந்த வீடியோஸை பார்த்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் தமிழ் யூடியூபர்லலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மேக்கப்பெல்லாம் நான் ட்ரை செஞ்சு நான் பார்க்கல. சாரி, ஒருவேளை தப்பாக நான் எதுவும் என் கண்ணில் படாமல் இருந்திருக்கலாம். எனக்கு நான் சர்ச் பண்ணுறதுனால ஃபாரின் கண்ட்ரியில் உள்ளவங்க தான் அந்த மாதிரிலாம் ட்ரை செய்கிறாங்க. இப்போ டால் மேக்கப் செஞ்சுருந்தேன். அது மாதிரி கிளியோபட்ரா மேக்கப் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணுவேன். சாரீ மேக்கப், ஃபெஸ்டிவல் மேக்கப், சிம்பிளாக உள்ள மேக்கப் எல்லாமே அந்த சேனலில் ஜஸ்ட் ஒன்லி மேக்கப் வீடியோஸ் மட்டும்தான் அதில் அப்லோட் செய்கிறேன். அந்த வீடியோஸையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும். ஓகேவா? சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இனி நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். காதி நேச்சுரல் ஹெர்பல் பீல் ஆஃப் மாஸ்க், கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் 50 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 195 ரூபா, 195 ருபீஸுக்கு இது கொடுக்குறாங்க. தெரியுதா? இது மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தின்னாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ஸ்கின்னில் அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்பு செஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்சது மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டைரெக்டாக அப்ளை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸை நல்லபடியாக வாஷ் செஞ்சுக்கோங்க. வாஷ் செஞ்சதுக்கப்புறமா டவலில் முகத்தை தொடச்சி உடனே எடுத்து இந்த ப்ராடக்டை அப்ளை செஞ்சுக்கோங்க. வாஷ் பண்ணுற நேரம் சோப்பு இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லபடியாக க்ளீன் செஞ்சுக்கணும். எந்த ஒரு அழுக்கு எதுவுமே ஃபேஸில் இருக்கக்கூடாது. பீல் ஆஃப் மாஸ்க்கை ஓரளவு திக்கான லேயராக அப்ளை செய்யுங்க. ரொம்ப தின்னாக மெல்லிஸாக அப்ளை செஞ்சிட்டிங்கன்னா நீட்டாக பீல் ஆகி வராது, பிஞ்சு வந்துக்கும். ஓகேவா? அதனால் நீட்டாக நல்லபடியாக ரிமூவ் ஆகி வரணுன்னா கொஞ்சம் திக்காக அப்ளை செஞ்சுக்கணும். திக்குன்னா ரொம்ப திக்கில், ஓரளவு திக்கு. ஓகேவா? இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதால இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆன்டி ஏஜிங்காக இது செயல்படுது, ஸ்கின்னை ரீஜெனுவேட் பண்ணுது, அதாவது புத்துணர்ச்சி கொடுக்குது, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் செய்யுது, டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் செய்யுது, ஸ்கின்னோட pH லெவலில் பேலன்ஸ் பண்ணுது, ஸ்கின்னை க்ளோ ஆக்குது, ஸ்கின்னை லைட்னிங் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த நேரம் நான் இது வரைக்கும் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று டெமோக்காக யூஸ் பண்ணேன், இல்லாமல் 2 முறை நான் யூஸ் செஞ்சுருக்கிறேன். ஃபேஸில் அப்ளை செய்கிற நேரம் உங்களுக்கு சின்னதாக பேபி ஹேர் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த பக்கத்துலலாம் இருக்கிறதெல்லாம் அப்படி பீல் பண்ணி எடுக்கிற நேரம் அப்படி வந்துடும். ஓகேவா? வலிக்கும். கொஞ்சம் திக்கான ஹேர் இருந்துச்சுன்னா வராது. இல்லை நீங்கள் ஃபேஸில் நல்லபடியாக நீட்டாக ஹேர்லாம் ரிமூவ் செஞ்சுப்பீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, வலி தெரியாது. ரொம்ப அதிகமாக ஹேர்லாம் வரும், எல்லாம் ப்ராப்பராக வரும் அப்படின்னு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில ஹேரெல்லாம் வருது, பிளாக் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸு வருது. ஓகேவா? 100% வரோன்னு கிடையாது, ஆனால் வருது. ஸ்கின்னை பொலிவடைய வைக்குதா அப்படின்னா அந்த அளவு எனக்கு தெரியலை. ஓகேவா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரியலை. வீக்லி ஒன்ஸ் தான் இதை யூஸ் பண்ணணும், டெய்லி யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? எப்போதுமே எந்த பீல் ஆஃப் மாஸ்காக இருந்தாலும் சரி டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. அதை இழுத்து நீங்கள் அப்படி பண்ணுற நேரம் உங்களோட ஸ்கின்னு டேமேஜ் ஆகும், ஸ்கின்னு சீக்கிரமே இறங்கி வர ஆரம்பிச்சிக்கும். பீல் ஆஃப் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அளவாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அதிகமாக டெய்லியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னு டோட்டலாக டேமேஜ் ஆகி காணாமல் போயிடும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்கின் இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அப்படி பீல் பண்ணுறதுனால இழுக்கிறோம் பார்த்தீங்களா ஸ்கின்னு, அது அந்த அளவு நல்லது கிடையாது. முக்கியமாக நான் கூட சொல்லியிருப்பேன் முன்னாடி உள்ள வீடியோவில், வேக்சின் கூட ஃபேஸில் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா அதை இழுத்து எடுக்கிற நேரம் அப்படி டக்குன்னு இழுத்து எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது. அதே இது ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் ஸ்கின் கண்டிப்பாக சீக்கிரமே டேமேஜ் ஆகிரும். நல்ல ப்ராடக்ட் தான். ஆனால் என்ன சொல்கிறது, பீல் ஆஃப் மாஸ்கில் என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட சார்கோல் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் கிளாம் வேதா அப்படின்னு உள்ள பிராண்டோட ப்ராடக்ட் நான் ரிவ்யூ செஞ்சுருக்கிறேன். அது பெஸ்ட்டான ப்ராடக்ட். அப்ளை செய்கிற நேரம் ஒரு மாதிரி திட்டாக இருக்கும்.
ஆனால் அது வந்து ஸ்கின் அந்தளவு பொலிவடைய வைக்கும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் செய்யும், ஸ்கின்னுக்கு அமேசிங்காக இருக்கும், ரொம்ப ஸ்கின்னுக்கு கஷ்டமாக இருக்காது பீல் பண்ணி எடுக்கிற நேரம். இதுவும் ஓகே தான், இருந்தாலும் இதை விட பெட்டராக இருக்குது, அதனால வந்து நான் சொன்னேன். ஓகேவா, நான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்குறதுனால சொல்கிறேன். இது ஸ்பான்சர் வீடியோ ஒன்றுமே இல்லை, அதனால் என்னோடய தாட்டை நான் அப்படியே சொல்லிடலாம், அதனால் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா, அது மாதிரி உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, எந்த இடத்துல எல்லாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பீல் பண்ணி எடுக்கிற நேரம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் அந்த மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க்கெல்லாம் யூஸ் செய்யாதீங்க. குறைஞ்ச விலையில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பீல் ஆஃப் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா வேறொரு பீல் ஆஃப் மாஸ்க்கு சொல்லலாம். அது எவர் யூத்தோட ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட இது வந்து பெட்டர். ஓகேவா, ரெண்டையும் கம்பேர் பண்ணுற நேரம் இது வந்து அதை விட ஒரு 2, 3, 4 மடங்கு இது வந்து நல்லா இருக்கு. ஓகேவா, விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை விட நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா கிளாம் வேதாவோடது யூஸ் பண்ணுங்கள். இல்லை வேறே நிறைய சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கெல்லாம் இருக்குது, நான் ரிவ்யூ கொடுத்துருக்குறேன், வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்ட்டு கூட ட்ரை செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.